பெண்களுக்காகவே கவர்மெண்ட் தர்ற இந்த ஃப்ரீ தையல் இயந்திரம் ஸ்கீமை பத்தி நிறைய பேருக்கு இன்னைக்கு தெரியல அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு வருஷமா அந்த ஒரு ஸ்கீம் பொறுத்தவரையும் அப்ளை பண்ணவங்க எல்லாத்துக்குமே யாருக்குமே வரல. அட் த சேம் டைம் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியல. ஸோ இந்த ஒரு வருஷமா இந்த ஸ்கீம் ஒரு கிடப்பில் கிடக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பெண்கள் குறிப்பா இந்த ஒரு ஸ்கீம்ல நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ஸ்கீமை பொறுத்தவரையும். ஏன் அப்படின்னா பெண்களுக்கு வீட்டில் இருந்தபடியே ஒரு செல்ஃப் பிஸ்னஸ், அதாவது செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி தங்களோட சொந்த அந்த ஒரு இன்கம் உருவாக்க வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க, தன்னோட சொந்த தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஸ்கீம் ரொம்பவே ஒரு பெரிய சான்ஸா இருக்கும். அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த திட்டம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதாவது தையல் தொழில் தெரிந்த பெண்களுக்கு இந்த ஒரு ஸ்கீமை பொறுத்தவரையும் ஒரு பெரிய அளவில் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃப்ரீயா தையல் இயந்திரம் கவர்மெண்ட் சைட்ல இருந்து கொடுப்பாங்க. இந்த திட்டத்து மூலமா பெண்கள் ஒரு தையல் மிஷின் வாங்குவதற்கான அந்த ஒரு காஸ்ட்டை குறைச்சு வீட்டில் இருக்க அந்த டெய்லரிங் ஒர்க்காக இருக்கட்டும், பிளவுஸ் ஸ்டிச்சிங்காக இருக்கட்டும், அதே மாதிரி ட்ரெஸ் மேக்கிங்காக இருக்கட்டும், இந்த மாதிரியான ஒர்க்கெல்லாம் செஞ்சுறது மூலியமா வருமானம் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ இதுக்காக தான் இந்த ஸ்கீம் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரியும் இந்த ஸ்கீமை பத்தி ஃபுல் டீட்டெயிலாகவும் அட் த சேம் டைம் இந்த வீடியோல இந்த திட்டத்துக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எலிஜிபிலிட்டி என்ன, அதே மாதிரி என்ன மாதிரியான விஷயங்கள் எப்போ அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும், என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும், அதே மாதிரி ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாமா, டிசபிள் பீப்புள்ஸ்க்குலாம் இந்த ஸ்கீம்ல ஒரு தனியா ஸ்பெஷல் அட்வான்டேஜஸ்லாம் இருக்கு. இது எல்லாத்தையுமே இந்த வீடியோல டீட்டெயிலா பார்ப்போம் வாங்க. முதல்ல இந்த ஸ்கீமை பத்தி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்கீமோட நேம் என்ன, இந்த ஸ்கீம் எதுக்காக கொண்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம் அப்படின்ற நேமை தான் இந்த ஸ்கீமுக்கு வச்சிருக்காங்க. ஸோ இது மூலியமா தகுதியான பெண்களுக்கு ஃப்ரீயா இந்த தையல் மிஷின் கொடுக்க போறாங்க. ஸோ இந்த திட்டத்தோடைய முக்கியமான நோக்கம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபினான்ஷியல், பெண்களுக்கு முக்கியமான முறையில் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட் ஆகணும் அப்படின்றதான் முக்கியமான நோக்கமாக இருக்குது. ஸோ சின்ன சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி தேவையான பேசிக் எக்யூப்மெண்ட் எல்லாத்தையுமே கவர்மெண்ட் வழங்குறது மூலியமா பெண்களுக்கு ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி உருவாகும் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்கீம்ல குறிப்பிட்டிருக்காங்க. குறிப்பாக வீட்டில் இருக்க பெண்கள் தங்களுடைய அந்த டெய்லரிங் ஸ்கில்ல யூஸ் பண்ணி ஃபேமிலிக்காக வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு சப்போர்ட்டா இந்த ஸ்கீம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ஸ்கீமுக்கு ஒரு முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா ஃபினான்ஷியலா இண்டிபெண்டன்ட் ஆகணும் பெண்கள். ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த திட்டத்துக்கு எல்லா பெண்களுமே நேரடியாக விண்ணப்பிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. குறிப்பிட்ட சில பிரிவு சேர்ந்தவர்கள் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். அது என்ன பிரிவுகள் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். முதல்ல ஆதரவற்ற விதவைகள், அதாவது கணவரை இழந்த பொருளாதாரத்தில் சிரமப்படுற பெண்கள் இந்த ஒரு ஸ்கீம்ல அப்ளை பண்ணலாம். இவங்க தையல் தொழிலை தொடங்கி ஒரு ஸ்டேபிள் இன்கம் சோர்ஸ் உருவாக்க இந்த திட்டம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள், அதுக்கப்புறம் பொருளாதாரத்துல பின்தங்கிய பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், தையல் தெரிந்த பெண்கள். ஸோ இந்த மாதிரி கேட்டகரிஸ்ல நீங்க இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஸ்கீம்ல நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஸ்கீம்ல அப்ளை பண்றதுக்கான எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா முதல்ல ஏஜ் கேட்டகரி பொறுத்தவரையும் 20ல இருந்து 40 வயசுக்குள்ள இந்த ஸ்கீம்ல நீங்க அப்ளை பண்ணணும்னா இந்த ஏஜ் கேட்டகரியில இருக்கணும். நெக்ஸ்ட் டெய்லரிங் ஸ்கில், அதாவது நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மெஷினை யூஸ் பண்ணி நீங்க தைக்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ தையல் தொழில் இந்த ஒரு ஸ்கீம்ல அப்ளை பண்ணணும் அப்படின்னா மானிட்டரியா இந்த தையல் தொழில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ டைலரிங் ட்ரைனிங்லாம் முடிச்சவங்களா இருக்கணும், இல்லை கவர்மெண்ட்டுடைய அந்த இன்ஸ்டியூட்ல நீங்க படிச்சிருந்திருக்கலாம். ஸோ சர்டிஃபிகேட்லாம் முக்கியம். ஸோ அதுக்காக சொல்றேன். ஸோ அதெல்லாம் முடிச்சிருந்தீங்க, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இன்கம் சர்டிஃபிகேட். இன்கம் சர்டிஃபிகேட்ல ஆண்டு வருமானம் 72,000க்குள்ள இருக்கணும். அதாவது கவர்மெண்ட் சைட்ல சில கேட்டகரியில அரசு என்ன மாதிரியான விஷயங்களை நிர்ணயிக்கிறாங்களோ அந்த வரம்புக்குள்ள உங்களுடைய இன்கம் இருக்கணும், ஆண்டு வருமானம். நெக்ஸ்ட் ரெசிடென்ஸ், அதாவது நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம சம்பந்தப்பட்ட மாவட்டத்துக்கு ரிலேட்டடான அந்தந்த மாவட்டத்துக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் டிஃபர் ஆகும் அப்படின்ற மாதிரியும் எலிஜிபிள் கேட்டகரியில சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஒரு ஸ்கீம்ல அப்ளை பண்றதுக்கு என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முதல்ல உங்களுடைய ஆதார் கார்டு தேவைப்படும், அடுத்து உங்களுடைய ரேஷன் கார்டு, முக்கியமான இன்கம் சர்டிஃபிகேட் தேவைப்படும், அதுக்கப்புறம் ரெசிடென்ஸ் ப்ரூஃப், நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்றது, அப்புறம் ஏஜ் ப்ரூஃப் நான் சொன்னேன் இல்லையா, அதுக்கப்புறம் டெய்லரிங் உடைய அந்த ட்ரைனிங் சர்டிஃபிகேட். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு தையல் தெரிஞ்சிருக்கணும், அதுக்கு சர்டிஃபிகேட் நீடட். அதுக்கப்புறம் நீங்க விடோவா இருந்தீங்க அப்படின்னா விடோ சர்டிஃபிகேட், டிசபிலிட்டியா நீங்க
பீப்புள்ஸாக இருந்தீங்க அப்படின்னா டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் வேணும், அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வேணும். ஸோ நெக்ஸ்ட் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ். ஸோ இந்த 10 டாக்குமெண்ட்ஸ் ரொம்பவே முக்கியமான முறையில் இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணுறதுக்கு டாக்குமெண்ட்ஸ் தேவை. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஆஃப்லைன்லேயும் அப்ளை பண்ணலாம், ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்த்துவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய ஃபோன்லேயே இருக்கட்டும், இல்லை நீங்கள் இ-சேவை சென்டரில் போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ஒரு அப்ளிகேஷன் அவைலபிலிட்டியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பொறுத்த வரையும் குறிப்பிட்ட டைம் மட்டும் தான் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பனாக இருக்கும். ஸோ அஃபீஷியலாக இ-சேவை போர்ட்டல் மூலிமா பல சிட்டிசன்ஸ்க்கு வந்து மக்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இ-சேவை டிஎனுடைய இ-சேவை போர்ட்டலுக்கு தான் நீங்கள் வந்து அஃபிஷியல் போர்ட்டலுக்கு தான் நீங்கள் போகணும். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்த்தோம்னா இ-சேவை அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணணும், நீங்கள் வந்து தனியாக அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு ஃபெசிலிட்டிஸ் ஓப்பன் இருந்தால் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் வந்து உங்களாலேயே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணி நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அது வந்து ஓடிபி கேட்கும். ஸோ ஓடிபிலாம் வெரிஃபை பண்ணிட்டு நேம், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ், ஸோ இந்த மாதிரி பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணணும். யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை நீங்கள் கிரியேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய இந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணால் மட்டும்தான், அதாவது இ-சேவை அக்கௌண்ட் கிரியேட் பண்ணால் மட்டும்தான் இந்த போர்ட்டலுக்குள்ளே நீங்கள் போக முடியும். ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் லாகின் பண்ணணும். ஸோ இ-சேவை போர்ட்டலுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே வந்துட்டு திரும்பவும் இ-சேவை போர்ட்டலுக்கு போனீங்க அப்படின்னா யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை என்டர் பண்ணிட்டு கேப்சா கோட் கேட்கும். ஸோ அதையும் நீங்கள் ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் லாகின் பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா லாகின் பண்ணதுக்கப்புறம் அவைலபிள் சர்வீசஸோடைய அந்த லிஸ்ட் வரும். ஸோ அதில் இந்த ஃப்ரீ தையல் மிஷின் ஸ்கீமை வந்து சர்ச் பண்ணுங்க. ஸோ லாகின் ஆனதுக்கப்புறம் அப்ளை ஃபார் சர்வீசஸ், வியூ சர்வீசஸ் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் காட்டும். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த அவைலபிள் ஸ்கீம் அண்ட் சர்வீசஸ் வந்து லிஸ்ட்டில் இருக்கும். ஸோ அதில் வந்து இந்த ஒரு சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம் அந்த டிபார்ட்மெண்ட்டோட சர்வீசஸில் இருக்கட்டும், இல்லை ஃப்ரீ தையல் மிஷின் ஸ்கீம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்து ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும். ஸோ அடுத்ததான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். இது நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே ஸோ உங்களுடைய ஆதாரில் என்ன மாதிரியான நேம் இருக்கோ அது அப்ளிகேண்ட் நேமாக கொடுத்துட்டு ஃபாதர் அண்ட் ஹஸ்பண்ட் நேம் கிடைக்கும். அப்புறம் டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ் டீட்டெயில்ஸ், மொபைல் நம்பர் அண்ட் ஃபேமிலி இன்கம் டீட்டெயில்ஸ், கேட்டகரி டீட்டெயில்ஸ், அப்புறம் டெய்லரிங் எக்ஸ்பீரியன்ஸ் உடைய அந்த டீட்டெயில்ஸ் இது எல்லாமே கேட்கும். இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டு டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணணும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன டாக்குமெண்ட்ஸ் தான் இது எல்லாத்தையுமே வந்து கிளியராக ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் ஆன்லைனில். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் சப்மிட் எப்படி பண்ணணும் அப்படின்னா எல்லா டீட்டெயில்ஸையுமே செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டாக்குமெண்ட்ஸா அப்படின்றத சப்மிட் பண்ணிட்டு சப்மிட் அப்ளிகேஷன் பட்டனை வந்து கிளிக் பண்ணணும். சப்மிட் ஆனதுக்கப்புறம் அப்ளிகேஷன் நம்பரும் அக்னாலஜ்மெண்ட் ரிசிப்டும் வந்து கிடைக்கும். ஸோ இந்த நம்பரை ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து முக்கியமாக தேவைப்படும். நெக்ஸ்ட் ஸோ அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை வந்து அப்பப்போ செக் பண்ணணும் அப்படின்னா அந்த ஒரு ரெஃபரன்ஸ் கோடும் இல்லை இந்த அக்னாலஜ்மெண்ட் ரிசிப்டும் நீங்கள் எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த ரெஃபரன்ஸ் கோட் வந்து யூஸ் ஆகும். ஸோ இந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ஆஃபீஸர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு திரும்பவும் இந்த இ-சேவை போர்ட்டலில் நீங்கள் லாகின் பண்ணி யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் போய் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அப்ளிகேஷன் நம்பர் இல்லைனா வந்து ஸ்டேட்டஸை வந்து செக் பண்ணிக்கலாம் இந்த ஒரு போர்ட்டல் மூலியமாகவே. ஸோ ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ண முடியல அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஆஃப்லைனில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஆஃப்லைனில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைன் வசதி இல்லாதவங்க அந்த மாதிரினா உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸ்க்கு போய் இந்த ஒரு ஸ்கீமை பற்றி கேட்டு ஃபர்ஸ்ட் இது வந்து ஓப்பனில் இருக்கா, இதை நான் வந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்ற அந்த ஒரு இன்ஃபர்மேஷனை கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வந்து சரி இப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா அங்கே வந்து ஃபார்ம் தருவாங்க. ஸோ ஃபார்ம் ஃபில் பண்ணி அட் த சேம் டைம் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு நீங்கள் தேவையான டாக்குமெண்ட்ஸ் நான் முன்னாடியே சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணி அவங்களுக்கு பின் பண்ணி அவங்ககிட்ட சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணதுக்கப்புறம் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் எலிஜிபிளா அப்படின்றத ஆஃபீஸர்ஸ் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எலிஜிபிள் அப்படின்னா வந்து அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மாற்றுத்திறனாளிகளுக்காகவே தமிழ்நாடு கவர்மெண்ட் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மூலியமா மாடரைஸ்டு இந்த ஒரு தையல் மிஷின் ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்கீம்லையுமே வந்து நார்மல் தையல் மிஷின் பதிலாக மோட்டர் மூலியமா இயக்குற அந்த மிஷின் வந்து இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ இதோட முக்கிய நோக்கம் என்ன பார்த்தோம் அப்படின்னா அஃப்கோர்ஸ் மாற்றுத்திறனாளிகளுடைய அந்த செல்ஃப் டிபெண்டாக வந்து இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக சேஞ்ச் பண்ணுறதுக்காகவும் வீட்டில இருந்தே அவங்களும் தொழில் தொடங்கணும் அப்படின்றதுக்காகவும் அவங்களுக்கு ஒரு பெர்மனண்டான இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்கணும் அப்படின்றதுக்காகவும் இந்த ஸ்கீம் வந்து அவங்களுக்கு ஸ்பெஷலாக உருவாக்க
உருவாக்கப்பட்டது. ஸோ அதே மாதிரி மோட்டரைஸ்டு இந்த ஒரு தையல் மிஷின் வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணணும் அப்படின்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களா நீங்க இருக்கணும். அட் த சேம் டைம் இந்த ஒரு தையல் தொழில் நீங்க தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி அதுக்கு சர்டிபிகேட் வச்சிருக்கணும். செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் தொடங்க விரும்புறீங்க அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஸ்கீம்ல அப்ளை பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் எலிஜிபிலிட்டி கண்டிஷனுக்கு உட்பட்டவர்களா இருக்கணும். ஸோ நீங்க வந்து இந்த ஒரு ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இவங்களுக்கு என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்னா அப்கோர்ஸ் உங்களுக்கும் ஆதார் கார்டு, டிசபிலிட்டி சர்டிபிகேட், இன்கம் சர்டிபிகேட், ரெசிடென்ஸ் ப்ரூஃப், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ். ஸோ இதே மாதிரி தான் நீங்களும் ஆன்லைன் மூலமாகவும் அப்ளை பண்ணிக்கலாம். டிஸ்ட்ரிக்ட் டிஃபரெண்ட்லி ஏபிள் வெல்ஃபேர் ஆஃபீஸ் மூலியமாகவும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ முக்கியமான இன்ஃபர்மேஷன் அப்படின்னா இந்த ஒரு ஸ்கீமில் அப்ளிகேஷன் டேட்டு, எலிஜிபிலிட்டி ரூல்ஸு, இன்கம் லிமிட் இது எல்லாமே கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் சேஞ்சஸ் ஆகலாம். அவங்க என்ன மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் அப்பப்போ விட்டாலும் அப்பப்போ சேஞ்ச் ஆகலாம். ஸோ இதனால இதில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸ் இல்லை அப்படின்னா இசேஃபை இந்த ஒரு சென்டரில் லேட்டஸ்ட் அப்டேட் தெரிஞ்சுக்கிறது ஒரு நல்ல ஒரு ஃபெசிலிட்டிஸாக வந்து உங்களுக்கு வந்து உதவும். முன்னாடியே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களை பொறுத்தவரையும் தமிழ்நாடு கவர்மெண்ட் வழங்குற இந்த ஒரு ஃப்ரீ இலவச தையல் இயந்திர ஸ்கீம் வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இது நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்களா, உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது எல்லாத்தையும் மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.